ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கூகுள் பே ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி அந்த அப்ளிகேஷனை எப்படி ரன் பண்ண வைக்கிறது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கூகுள் பே ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் இந்த மாதிரி தான் கேட்கும். ஸோ கெட் ஸ்டார்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் ஃபோன் நம்பர் டைப் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் டைப் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா, ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் கூட அந்த ஃபோன் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும். அதே டைம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோன் நம்பர் உங்கள் மொபைல் ஃபோன்லேயே இருக்கணும். ஸோ அந்த ஃபோன் நம்பர் தான் இதில் டைப் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஃபோன் நம்பர் அதில் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட்டுங்கிற பட்டன் வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ண கேட்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் ஃபோனில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்க ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடெக்ட் ஆகி வந்துடும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி அண்ட் கண்டிஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ராப்பராக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அதை வந்து டிடெக்ட் ஆகி நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் கூகுள் பே அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஸ்க்ரீன் லாக் இல்லைனா யூஸ் வந்து கிரியேட் வந்து கூகுள் பின்னு கேட்கும். ஸோ ஏற்கனவே வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் என்ன பின் போட்டிருக்கீங்களோ ஸோ அது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் லாக்கில் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைனா வந்து பின்னை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ கீழே இருக்க கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து உங்கள் லாக்கை வந்து அன்ப்ரெஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் உள்ளே போக வேண்டியிருக்கும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோம் பேஜ் வந்துடும். அதாவது கூகுள் பே யூஸ் பண்ணுற ஹோம் பேஜ் வந்துடும். இதில் ஹோம் பேஜில் போனோடனே பார்த்தீங்கன்னா மேலே ஆட் பேங்க் அக்கௌண்ட் அந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுற பேஜ் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் எந்த பேங்க் அக்கௌண்ட் கூட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை இதில் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. நிறைய பேங்க் அக்கௌண்ட் அதிலே கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் அந்த பேங்க் உங்களுக்கு டிடெக்ட் ஆகலைன்னா அந்த நெய்மை வந்து போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நார்மலாக வந்து சர்ச் பண்ணும்போது அந்த பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு ஷோ ஆகும்போது அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து கேட்கும். உங்கள் மொபைல் ஃபோனில் 2 சிம் கார்டு இருந்துச்சுன்னா ஸோ இது எந்த சிம் கார்டில் வந்து இந்த ரெஜிஸ்டர்டு ஃபோன் நம்பர் இந்த பேங்கோட ரெஜிஸ்டர்டு ஃபோன் நம்பர் இருக்குன்னு கேட்கும். ஸோ அந்த சிம் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நம்பர் கூட அந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்குங்கிறத ஆட்டோமேட்டிக்கலி வெரிஃபை பண்ணும். ஸோ வெரிஃபை ஆனவுடனே பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஒரு அக்கௌண்ட் அந்த மாதிரி போட்டுட்டு அந்த பேங்க் வந்து டிடெக்ட் ஆகிடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டுங்கிற பட்டன் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட ஏடிஎம் கார்டோட லாஸ்ட் 6 டிஜிட் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட். ஸோ இதை வந்து நீங்கள் அதில் வந்து டைப் பண்ண வேண்டிய இருக்கும். ஸோ அதை வந்து ப்ராப்பராக வந்து அதில் வந்து டைப் பண்ணிவிட்டு கீழே டிக் மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் பின்னுங்கிறது பார்த்தீங்கன்னா யூபிஐ பின். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்துடும். ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஓடிபியை வந்து பார்த்தீங்கன்னா அதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே டிக் மார்க் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின்னை வந்து செட் பண்ண வேண்டியிருக்கும், யூபிஐ பின்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின் தான் முக்கியமான பின். ஸோ அதை வந்து ப்ராப்பராக டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பின்னை டைப் பண்ணிவிட்டு கீழே டிக் மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் கன்ஃபார்ம் இந்த யூபிஐ பின்னை வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கும். சேம் யூபிஐ பின்னை வந்து இதுலேயும் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த யூபிஐ பின் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண வேண்டிய யூபிஐ பின். ஸோ இதை வந்து ப்ராப்பராக டைப் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். கூகுள் பேயில் உங்களோட பேமெண்ட் பே பண்ணக்கூடியவோ ரிசீவ் பண்ணிக்கூட பேங்க் அக்கௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஆட் ஆயிரும். சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுள் பே ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய ப்ராசஸை வந்து ரன் பண்ணிக்கலாம். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேமெண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். யாருக்கு வேணாலும் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். என்ன பர்பஸ் வேணாலும் நீங்கள் இந்த கூகுள் பே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணாலே போதும். சிம்பிளாக வந்து சக்ஸஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்லா கண்டினியூ பண்ணுறோம். பை ஃப்ரெண்ட்ஸ், பாய்.